அனைவருக்கும் வணக்கம். வெற்றி வாகை அகாடமி உங்களை இனிதே வரவேற்கிறது. இன்னைய வகுப்புக்கு நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருந்து 16வது அலகு நுண் உயிரியல், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். நுண்ணுயிரியல் ரொம்ப அந்த நுண்ணுயிரிகள்லாம் கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ மிக 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 சிறியவை. இவங்க எல்லாம் நுண்ணுயிரிகள் தான். எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலயமா மட்டும்தான் இவங்களை நம்ம பார்க்கவே முடியும். இந்த நுண்ணுயிரிய பத்தி படிக்கிற ஒரு பாடப்பிரிவை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா நுண்ணுயிரியல். இப்ப பயாலஜி, ஜுவாலஜின்ற மாதிரி இந்த நுண்ணுயிரியை மட்டும்தான் நம்ம படிப்போம். அதுக்கு நுண்ணுயிரியல் அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல மைக்ரோபயாலஜி. இந்த நுண்ணுயிரிகளை 5 பிரிவா பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா. இந்த 5 தான் அது. இந்த பூஞ்சை, ஆல்கால பல செல்லு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒரு செல்லா இருக்கும்போது அவங்க நுண்ணுயிரிகள் தான். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா, இந்த 5 பிரிவு தான் நுண்ணுயிரிகள். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் பாக்டீரியா பத்தி பார்க்கலாம். ஓகேவா? வைரஸ். வைரஸ் என்பது ஒரு உயிரி இல்லை, அது ஒரு துகள்னு சொல்றாங்க. அந்த வைரஸ் கிட்ட என்னதான் இருக்குன்னா 2 பொருள் தான் இருக்கு. ஒண்ணு மரபு பொருள், இன்னொன்னு புரதம். மரபு பொருள்னா எது? டிஎன்ஏ, ஆர்என்ஏ தான் மரபு பொருள். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் வைரஸ் கிட்ட இருக்கும். அந்த மரபு பொருளை பாதுகாப்பா வச்சுக்கிறது ஒரு புரத உரை. சரி, இந்த வைரஸ் கிட்ட உயிருள்ள பண்பும் இருக்கு, உயிரற்ற பண்பும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதுதான் வைரஸ். இப்ப நம்ம விஷம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல விஷத்துக்கு என்ன? பாய்சன். அதே பாய்சன், அதாவது விஷத்துக்கு லத்தீன் மொழியில என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா? வைரஸ். அதனால்தான் அந்த துகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? வைரஸ். சோ வைரஸ் என்றால் விஷம் என்று அர்த்தம். இந்த வைரஸ் எங்கதான் வாழும்? இது உயிர் இல்லைன்னு சொல்றீங்க, உயிர் இருக்குன்னு சொல்றீங்க, எங்கதான் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாய ஒட்டுண்ணிகள். ஏன்னா இவங்களால வெளியே வாழ முடியாது, தன்னை பெருக்கவும் பண்ணிக்க முடியாது. அப்போ வைரஸ்க்கு ஏதோ ஒரு உயிருள்ள செல்லு வேணும், அதுக்குள்ள போனாதான் அது தன் வாழ்நாள தன்னுடைய இனத்தை பெருக்கிக்க முடியும். அதனால வைரஸ் என்னன்னு கூப்பிடுறாங்க? கட்டாய ஒட்டுண்ணி. வைரஸ் பத்தி படிக்கிற பாடப்பிரிவுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா வைராலஜி. இப்ப பாட்டனின்னு சொல்றோம், அதுல தாவரத்தை மட்டும்தான் படிப்போம். ஜுவாலஜின்னு சொல்றோம், அதுல விலங்குகளை பத்தி படிப்போம். அதே மாதிரி வைராலஜி என்ற பாடப்பிரிவுல யாரை பத்தி படிப்போம்னா வைரஸை பத்தி மட்டும்தான் படிப்போம். இந்த வைரஸ் பாக்டீரியாவிட மிக மிக சிறியது. எவ்வளவு சிறியது? 10,000 மடங்கு சின்னது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைரஸ் என்னென்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கோல் வடிவம் அல்லது உருளை வடிவம்னு சொல்லலாம். இது கோள வடிவம், ரவுண்ட் ஷேப்பு. இது சிக்கலான வடிவம். இப்ப இதை எடுத்துக்கோங்க. உருளை வடிவத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ். இங்கிலீஷ்ல டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஷார்ட்டா டிஎம்வின்னு சொல்லுவாங்க. இது கிட்ட 2 பொருள் தான் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு புரதம். புரதம் உரை. இந்த புரத உரைக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கேப்சிட். இன்னொன்னு மரபு பொருள். அந்த மரபு பொருள் ஆர்என்ஏவால் ஆனது. இந்த ஆர்என்ஏ சுத்தி இந்த புரத உரை, அதாவது இங்கிலீஷ்ல கேப்சிட் சொல்றோம் புரத உரைக்கு. இந்த கேப்சிட் பல அலகுகளை கொண்டது. அந்த ஒவ்வொரு அலகு பேரும் கேப்சோமியர். அப்ப இங்க எவ்வளவு கேப்சோமியர் இருக்குன்னு எண்ணி பார்த்தோம்னா 2130 கேப்சோமியர் இதுல இருக்கும். இத வாழைப்பழம் மாதிரி இருக்கா உங்க கண்ணுக்கு? வாழைப்பழம் இல்லப்பா, இது கேப்சோமியர். அடுத்தது கோள வடிவம், ரவுண்ட் ஷேப் சொன்னோம் இல்லையா? இதுல பாருங்க, இதுலயும் மையத்துல ஆர்என்ஏ என்ற மரபு பொருள் இருக்கு. அதை சுத்தி ஏதோ கிரீன் கலர்ல தெரியுது இல்லையா? அது எல்லாமே புரத உரை. அந்த புரத உரைக்கு இன்னொரு பொருள் இருக்கு. இது மேற்பரப்பு புரதங்கள். ஏதோ குண்டூசி மாதிரி தலையா தெரியுது இல்லையா? அது கூர்முனைன்னு சொல்லுவாங்க. இதுதான் போயிட்டு அந்த எந்த உயிருள்ள செல் இதுக்கு கிடைக்குதோ அதுல போய் ஒட்டக்கூடிய பகுதி இந்த கூர்முனை தான். இது இங்கிலீஷ்ல ஸ்பைக் அப்படின்வாங்க. சரி, இது பாருங்க, இந்த வைரஸ் பேரு பாக்டீரியோஃபேஜ். அதாவது பாக்டீரியங்களை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பேரு.
இதுக்கு உள்ள டிஎன்ஏ இருக்கு. இவங்க 2 பேரும் ஆர்என்ஏ வச்சிருக்காங்க, இவரு டிஎன்ஏ வச்சிருக்கிறாரு. இந்த டிஎன்ஏக்கு மேல ஒரு புரத உரை இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி புரத உரைக்கு என்ன பேரு? கேப்சிட். இந்த இடத்துல ஒரு உள்ளீடற்ற பகுதி, உள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு கேப்பா இருக்கு. இதுக்கு ஒரு வால்நார் இருக்கு. இந்த வால்நாருடைய நுனியில தான் அந்த கூர்முனைன்னு சொல்றோம் இல்லையா, அது இருக்கு. இப்போ அது பாக்டீரியால போய் ஒட்டிக்குது. பாக்டீரியா, இது இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, அது பாக்டீரியா. இந்த பாக்டீரியால போய் இந்த வைரஸ் உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்து ஒரு குத்தி ஒரு ஓட்டையை போட்டுரும். இந்த தலையில இருக்கிற டிஎன்ஏ மாத்திரம் இதுல இந்த பாக்டீரியாக்குள்ள இறங்கும். இப்படி ஒரு சிக்கலான வடிவம். சோ இதுல கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், உருளை வடிவ வைரஸ் புகையிலை மொசைக் வைரஸ், கோள வடிவம் எது அப்படின்னு கேட்டா இன்ஃப்ளூயன்சா வைரஸ், சிக்கலான வடிவம் கொண்ட வைரஸ் எது அப்படின்னு கேட்டா பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லலாம். வைரஸோடைய அமைப்புக்கு வரலாம். இந்த வைரஸ் உடைய மைய பகுதி ஒண்ணு டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மரபு பொருள் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு, அதுக்கு மேல ஒரு புரத உரை இருக்கு. சில வைரஸ்ல தான் இந்த புரத உரைக்கு மேல வேற புரத உரை, இல்லைன்னா கொழுப்பு, இல்லைன்னா கார்போஹைட்ரேட், இந்த மாதிரி வேற ஒரு உரையும் காணப்படுது. இந்த உரையில என்ன இருக்குன்னு சொன்ன ஏற்கனவே, கூர்முனை ஸ்பைக் என்ற பகுதி இருக்கு. அந்த அமைப்பு தான் ஓம்புயிரி செல்லு பாக்டீரியாவா இருக்கலாம், அல்லது தாவர செல்லா இருக்கலாம், உயிருள்ள விலங்கு செல்லா இருக்கலாம். இதெல்லாம் ஓம்புயிரி செல்கள். இந்த ஓம்புயிரி செல்லுல போய் ஒட்டி கொள்றதுக்கு எது உதவுது அப்படின்னா அந்த கூர்முனை தான். இந்த வைரஸ் என்ன பண்ணுது? தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாம் நோயை கொடுத்துடுது. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்க? வைரஸ், விஷம் இல்லையா? சரி, வைரஸ் உடைய பண்புகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ் உயிருள்ள பண்பையும் வச்சிருக்கு, உயிரற்ற பண்பையும் வச்சிருக்கு. இந்த ரெண்டு பண்பு இதுகிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உயிருள்ள பண்பை பார்க்கலாம். வெப்பம், வேதிப்பொருள், கதிரியக்கம், இது மூணுத்துக்கும் அது ஒரு பதில் வினையை கொடுக்கும். இப்ப நமக்கு கையில சூடு வைக்கிறாங்க, வெப்பம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பதில் வினை கொடுப்போம்? ஆன்னு கத்திட்டு எட்ட நவுத்துவோம். அதுதான் நம்ம கொடுக்குற பதில் வினை. அந்த மாதிரி இவரும் இந்த மூணுக்கும் பதில் வினை கொடுக்குறாராம். ஓம்புயிரி செல்லுக்குள்ள மட்டும்தான் இது பெருக்கம் அடைஞ்சு தங்களுடைய சந்ததிய உருவாக்கி கொள்கிறது. அதனாலதான் கட்டாய ஒட்டுண்ணி நம்ம சொன்னோம். ஓகே, இது ரெண்டும் உயிருள்ள பண்பு. அடுத்தது உயிரற்ற பண்பு என்ன வச்சிருக்கு அப்படின்னா, புறச்சூழல், அதாவது வெளியில ஒரு வைரஸ் இருக்கு, அதுக்கு செல்லு, உயிருள்ள செல்லு எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது செயலற்ற நிலையில் இருக்குது. செத்து போனதுக்கு சமன்றாங்க. அதுக்கு ஒரு செயலும் கிடையாது. இது உயிரற்ற பண்பு. அடுத்தது உயிர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அதை என்ன பண்ணலாமா? படிகமாக்கி அந்த பொருளை பல நாளுக்கு ஒரு டப்பால போட்டு கூட வச்சிடலாம். இந்த வைரஸை படிகமாக்கி பார்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா WM ஸ்டான்லி. அதனால இவருக்கு நோபல் பிரைஸை கொடுத்தாங்க. இவ்வளவுதாங்க வைரஸ். இன்னைய கிளாஸ்க்கு நமக்கு வைரஸ் பத்தி தெரிஞ்சிடுச்சு. சரி, இப்ப நான் இவ்வளவு நடத்தியிருக்கேன் இல்லையா? எங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கு. வைரஸ் மரபு பொருள் எது? டிஎன்ஏ மட்டும், ஆர்என்ஏ மட்டும், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. அதாவது டிஎன்ஏ மட்டுமா இருக்கு? இல்ல, மரபு பொருள் ரெண்டு சொல்லியிருக்கேன், டிஎன்ஏ ஆர்என்ஏ. இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும்னு. அப்ப என்ன விடையா இருக்கும்? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. சோ உங்களுக்கு விடையா வருது. வைரஸ் டேஷ் பண்புகளை கொண்டுள்ளன. உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள், ஆ மற்றும் ஆ ரெண்டுமே. இவற்றில் எதுவும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ்க்கு என்ன பண்பு இருக்கு? ரெண்டு பண்பு இருக்குன்னு சொன்னா, அப்ப ஆ பண்பும் ஆ பண்பும். அப்ப எது விடை வருது? சிக்கலான வடிவம் உடைய வைரஸ் எது? நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. எது சிக்கலான வடிவம்? பாக்டீரியோஃபேஜ். வெரி குட், நல்லா ஆன்சர் பண்றீங்க. 4வது கேள்வி, வைரஸ் பற்றிய பாடப்பிரிவுக்கு என்ன பெயர்? என்ன பெயர்? எஸ், வைராலஜி. ஏன்னா மைக்காலஜின்னா அது பூஞ்சையை பத்தி படிக்கிறது, பைக்காலஜி அல்காவை பத்தி படிக்கிறது, பயாலஜி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கிறது தான். வைரஸின் புரத உரை டேஷ் என அழைக்கப்படும். வைரஸோட புரத உரைக்கு என்ன பெயர்? கேப்சிட். வெரி குட். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் டேஷ் ஆகும். என்னது?
கட்டாய ஒட்டுண்ணியா இல்ல நிலை மாறும் நிலை மாறினா தன்னுடைய நிலைய மாத்திக்கும். அதுதான் புற ஒட்டுண்ணி, வெளியே மட்டும்தான் ஒட்டின்னு இருக்கும். சார் உண்ணி, அதாவது மக்கி போன பொருள்ல இருந்து உணவு எடுத்துக்கிறது. எஸ், கரெக்ட் ஆன்சர் கட்டாய ஒட்டுண்ணி. வெரி குட், நல்லா ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்டீரியா பத்தி நம்ம பார்க்கலாம்.